கனடாவில் கோடை காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் நீர்நிலைகளுக்கு செல்வோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக நீரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கனடாவில் படகில் பயணித்துக் கொண்டிருந்த ஈழத்தமிழ் இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது. மார்க்கம் பகுதியில் வசிக்கும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 38 வயதுடைய தனுஷன் ராம்ஜெயம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 30ஆம் திகதி இந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் மோன்ட்ரியாலில் உள்ள லாசின் கால்வாயில் நள்ளிரவில் 2 இளைஞர்கள் தண்ணீரில் மூழ்கி மிகவும் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். சனிக்கிழமை நள்ளிரவு 11:55 அளவில் ரெனே லெவக் பூங்காவிற்கு அருகில் 2 பேர் தண்ணீரில் மூழ்கியதாக அவசர உதவி பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. மோன்ட்ரியால் தீயணைப்பு பிரிவின் மீட்பு படைகளும் கனேடிய கடலோர காவல் படையும் இணைந்து அதிகாலை 2 மணி வரை தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். சோனார் கருவியின் உதவியுடன் நீருக்கடியில் மூழ்கி கிடந்த அந்த இருவரையும் கண்டுபிடித்து வெளியே எடுத்தனர். மீட்கப்பட்டவர்கள் இருவரும் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் என்றும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளின்படி இவர்களில் ஒருவர் எதிர்பாராத விதமாக தண்ணீரில் விழுந்துள்ளார். மற்றவர் அவரை காப்பாற்றுவதற்காக தண்ணீருக்குள் குதித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கனேடிய நீரில் மூழ்கி மரணிப்பதை தடுக்கும் ஆராய்ச்சி மையம், தவறி நீரில் விழுப்பவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்களை காப்பாற்ற மற்றவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு காப்பாற்ற செல்பவர்களில் 3/2 பங்கு பேருக்கு முறையான நீச்சல் அல்லது மீட்பு பயிற்சி இருப்பதில்லை என எச்சரித்துள்ளது. இதனால் காப்பாற்ற செல்பவர்களும் சேர்ந்து மரணிக்கும் அபாயம் ஏற்படுகிறது. இந்த வருடத்தில் மட்டும் கியூபெக் மாகாணத்தில் 22 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். ஆறுகள் பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் அதன் நீரோட்டம் மிகவும் ஆபத்தானது என நீர் பாதுகாப்பு அமைப்பின் பணிப்பாளர் ரெய்னால்ட் ஹாக்கின்ஸ் தெரிவித்துள்ளார்.